ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேங்க. சரிங்களா, வியாபாரத்துக்கு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடந்து போய்கிட்டே இருந்தேன். சரிங்களா, வயல் சைடு தான் நடந்து போய்க்கிருக்கேன். அவன் நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய கொடியெலாம் தெரிஞ்சு, இது என்ன கொடியெலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறேன். நட்டு வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடிகள், அதாவது கம்பி மாதிரி கட்டி கொடிகள் மாதிரி இருக்குது. அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பக்கத்தில் பார்த்தேன். ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன் இது என்ன அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னது கிழங்குல வைக்கணும்ல, கிழங்குல வச்சுட்டு வந்துட்டு எத்தனை மாதம் ஆகுது வெள்ளிதாய் நம்ம பறிக்கிற சமயம்? எத்தனை மாதம்? அடுத்த வேலை ஒரு உள்ள ஆகும். ஆனா 7-8 மாதம் ஆகும்ல. இதுன்ற பேர் காய்ச்சல் இல்லை. ஓகே, இதில் மருந்தை அடிச்சு கொடுக்கணும். மருந்து அடிச்சு கொடுக்கணும், பழம் இடணும். அது சரி. வேறு எந்த விசேஷம்? பேர் പറഞ്ഞില്ലല്ലോ. இங்கோட்டு நோக்கு. சாஜியா? சரிங்க, ஓகே. சரியா? ஆமாங்க அவர் பேர் சாஜியாங்க. சரிங்களா, வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் கேட்டேன். ஓகேவா, பாருங்கள். அப்படியே எல்லாம் அங்கே க்ளீன் பண்ணி நிறுத்தி எல்லாம் பாருங்கள். ஒரு நூல் லைனாக அப்படி ஒரு நூல் எடுத்துகிட்டு அது லைனாக அப்படி நம்ம ஊரில் அதாவது இஞ்சி தோட்டம் நம்ம பண்ணுவோம், அப்படியே நம்ம ஊரில் கரும்பு தோட்டத்தை அப்படி பண்ணுவோம். பட் அதோட அதே மாதிரி தாங்க அது நீட்டாக பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் எடுத்து அந்த சின்ன அந்த முளைச்சி வரது பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த கயரில் எடுத்து அப்படி விடணும் அப்படிங்க. அப்போ தான் ஒரு நூலை படரும் அப்படிங்க. இல்லைன்னா சும்மா அது வாட்டில் கீழே எல்லாம் படருமா. ஓகேங்களா? இது வள்ளிங்களுக்கு கலந்து இல்லையா, ரெடியாக்கி விடணும், கயிறை பிடிச்சி விடணும். அது சரி. அப்படிங்களோ? வள்ளியில் அப்படி ஏற விடணும்ல. பார்த்தீங்களா சொந்தங்களே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பேர் காய்ச்சல் அப்படின்ட்டுருக்காங்க. அது வந்து காய்ச்சல் வந்து கிழங்காத்தான் வருமா. பட் அது வந்து முளைக்க போடுவாங்களாம். முளைச்சி கொஞ்சமாக வரும். இந்த சின்ன இந்த மாரி பார்த்திங்களா, வள்ளி மாரி வருதுங்க பார்த்திங்களா, கொடி மாரி வருமா. இதை வந்து நம்ம கம்பிட்டு இந்த கம்பி எல்லாம் கட்டிட்டுருக்காங்க பார்த்திங்களா. கம்பி கட்டிட்டு இதை வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் அந்த வள்ளி பெருசாக அந்த கொடி மாதிரி படரும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம எடுத்து நம்ம திராட்சை தோட்டம் மாதிரி தாங்க அந்த வள்ளி வந்து அந்த கயரில் சுற்றி விடணுமா. அப்போ தான் கொஞ்சம் அப்படி லைனா ஒரு நூலை வரும். இல்லைனா சும்மா அது வாட்டில் கீழே கிடக்கும், நம்ம பறிக்கும்போது கஷ்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்குது. கொஞ்சம் மருந்தெல்லாம் போடணுமா. சரிங்க, மருந்து இந்த நம்ம மாட்டு சாணம் அப்படின்லாம் போடுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதம் ஆகுமாங்க இது வளர்ந்து எடுத்து. പിന്നെ കിഴങ്ങ് എത്ര കിലോ ഉണ്ടാവും ഏട്ടാ? എല്ലാം പറിക്കുന്ന സമയത്തിൽ എത്ര കിലോ ഉണ്ടാവും? എത്ര കിലോ ഉണ്ടാവും? 3-4 കിലോ ഉണ്ടാവും അല്ലേ? അതിനല്ലേ ഒരു ഇതിലല്ലേ, ஒரு வள்ளியிலല്ലേ அத்தனை கிலோ ഉണ്ടാവുம்லே. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதம் ஆகுமா. அது 7-8 மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கிழங்கு வருமா பெருசாக. சரிங்களா, அது தோண்டி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு மட்டும் ஒரு 4 கிலோ 5 கிலோ அப்படி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 சாம்பிளுக்கு 1-2 வாங்கியிருக்கேன். சின்ன கிழங்கு மாதிரி வாங்கியிருக்கேன். பாருங்கள். சரிங்களா, காமிக்கிறேன் பாருங்க. இதுதாங்க காய்ச்சல். ஓகேங்களா, வயநாட்டில் விளையுது. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு நடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மண்ணெல்லாம் கூட்டி வச்சு ஒரு நூலை பாருங்கள், நல்லா மண்ணெல்லாம் ஒரு நூலை கூட்டி வச்சு அதில் வந்து இந்த காய்ச்சல் கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த கிழங்கு வந்து அப்படியே நடுறாங்க. கிழங்கு தாங்க காய்ச்சலுங்கிறது. அந்த கிழங்கு வந்து நட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆகுமா. சரிங்களா, ஒரு 7-8 மாதம் ஆகுமா. பெரிய கிழங்கு வருமா. ஒவ்வொரு கிழங்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ அப்படி பெருசாக வருமா. சரிங்களா, அது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் விலை இருக்கும், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இதை பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்து நட்டு வளர்க்குறாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம். சரிங்களா, ஆனி மாதம் தான் நடுறாங்க. ஆனி மாதம் முதலே நடுவாங்களாம். சரிங்களா, அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அது பார்த்திங்கன்னா நான் சாம்பிளுக்கு 2-3 கிழங்கும் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, காமிக்கிறேன் பாருங்கள்.
என்ன சொந்தங்களே பார்த்தீங்களா? சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய்ங்க. வீடியோஸ் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள் முழுமையாக. ஓகேங்களா, பாய்ங்க. ஓகே.